இப்போ நம்மள நிறையா பேருக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் அசிடிட்டி ப்ராப்ளம்னா ஜென்ரலாக சாப்பிடும்போது மட்டும் இல்லாமல் அந்த இன்டைஜஷன் இஷ்யூ, அசிடிட்டினால ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இஷ்யூ, அந்த மாதிரி நிறையா பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும்போது இதனால் என்ன பாதிப்பு, நம்மளோட பற்களுக்கும் ஈருக்கும் என்ன பாதிப்பு இருக்கும், அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனலில் நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். டிப்பிக்கலாக அசிடிட்டி ஜாஸ்தி ஆகும்போது அந்த குறிப்பாக சில பேஷண்ட்டுக்கு வந்து கேர்டுன்னு ஒரு ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் இருக்குது. கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்னு பேர். அப்படின்னா என்னென்னா, நம்மளோட உணவு குழாய்க்கு பேர் ஈசோஃபேகஸ். அதுலேருந்து கீழே வந்து ஸ்டமக்குக்கு நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் நம்ம தொண்டை வழியாக உணவு குழாய் வழியாக ஸ்டமக்குக்கு போகும். இந்த உணவு குழாய்க்கும் ஸ்டமக்குக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு வால்வு மாதிரி இருக்கும். அந்த வால்வு தான் வந்து இந்த ஸ்டமக் கண்டென்ட் வந்து திருப்பி வந்து நம்ம வாய்க்கு வராமல் ஒரு நான் ரிட்டர்ன் வால்வ் மாதிரி இது. ஸோ அந்த வால்வ் வந்து அந்த ஸ்டமக் கண்டென்ட் வந்து கீழே புஷ் பண்ணி திருப்பி வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறது தான் அந்த வால்வோட ஃபங்க்ஷன். சம்டைம்ஸ் இந்த அசிடிட்டி ப்ராப்ளம்னாலேயோ இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அசிடிக் கண்டென்ட் வந்து ஃப்ரம் த ஸ்டமக் திருப்பி வந்து அந்த ஈசோஃபேகஸ் வழியாக வாய்க்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் கேர்டுன்னு பேர். ஸோ இதுக்கு காரணம் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கலாம். பேஷண்ட்டோட உணவு பழக்க வழக்கமாக இருக்கலாம், ஜென்ரல் ஹெல்த் சம்மந்தமாக இருக்கலாம், ஆர் ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட ஏதாவது மெடிக்கேஷன் சம்மந்தமாக கூட வேறு ஏதாவது ஒரு டிசீஸ் இருந்து அதுக்கு மருந்து சாப்பிட்டு அதனால செகண்ட்ரியாக சப்சிக்வெண்ட்டாக இந்த ப்ராப்ளம் டெவலப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆர் ஆஸ் அ ரூல் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஈசோஃபேகஸ்லேயோ ஸ்டமக்லேயோ வேறு ஏதோ இஷ்யூ இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் அவசியம் போய் உங்களோட ஜென்ரல் ஃபிசிஷியன் அண்ட் ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ணி உங்களோட கன்சல்டேஷன் நீங்கள் வாங்கிட்டு வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கா அவங்களோட ஈசோஃபேகஸில் ஸ்டமக்கில் அப்படின்னு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான மெடிக்கேஷன் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த மெடிக்கேஷன் சாப்பிட்ருக்கும்போது ஒரே நாளில் சரியாக போகாது இந்த ப்ராப்ளம் இல்லையா. ஸோ திருப்பி இந்த இஷ்யூ வந்து ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ரிப்பீட் ஆகும்போது டூத்துக்கு இஷ்யூ இருக்கா அப்படின்னா, நம்ம டிப்பிக்கலாக பார்க்கும்போது நம்ம வாயில் வந்து ஒரு எஸ்பெஷலி வந்து நம்ம மவுத் ட்ரை ஆகி வாய் புண்ணு வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மாதிரி பர்டிகுலர் கேர்டு, இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால மவுத் ட்ரை ஆகிறது ரொம்ப காமன். அண்ட் மவுத் ட்ரை ஆனதுனால வாய் புண்ணு வரத்துக்கும் ரொம்ப ரொம்ப காமன். ஸோ இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒன் ஆஃப் த காமனஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்து பேட் பிரெத். அண்ட் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க, நான் 2 வாட்டி ப்ரஷ் பண்ணுறேன் டாக்டர், ஆனாலும் எனக்கு பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல டாக்டர். ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம டென்டல் க்ளீனிங் பண்ணாலும் பற்கள் க்ளீனாக தான் இருக்கும், ஆனால் அந்த பேட் ஸ்மெல்லால் அவங்க கஷ்டப்படுவாங்க. இதுவும் இந்த ஸ்டமக் ஆசிடும் ஒன் ஆஃப் த காமனஸ்ட் ரீசன். இந்த மாதிரி பேட் ஸ்மெல் வரதுக்கான ரீசன் வந்து இந்த ஸ்டமக் ஆசிடும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். இது 2வது காமன் திங். 3வது திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூஸ்வலாக இவங்களுக்கு வந்து இந்த ஆசிட் வந்து ரிஃப்ளெக்ஸ்னால பற்கள் தேய்மானம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். எஸ்பெஷலி நைட் டைமில் வந்து ஃப்ளாட்டாக படுக்கும்போது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நிறையா இருக்கும். அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நிறையா இருக்கும்போது அதோட பற்களோட எனாமல் பகுதி, எஸ்பெஷலி பற்களோட பக்கல் பகுதி, இப்போ என்ன அதுக்கு வந்து வெளிப்பகுதி, உள்ளுக்குள்ளே இருக்கிற பகுதி பேர் லிங்குவல் ஆர் பால்கல் பகுதின்னு பேர் இல்லையா. இந்த லிங்குவல் ஆர் பால்கல் பகுதியில் இந்த எனாமல் பட்டு அந்த பற்கள் எனாமல் தேஞ்சு ரொம்ப ரொம்ப கிளேஸ்டாக ஒரு பாலிஷான ஒரு செராமிக் டைலை பாலிஷ் பண்ணால் எப்படி இருக்கும். ஏன்னா அந்த ஆசிட்னால இந்த பற்களே ஃபுல்லாக தேஞ்சு அதனால ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்? ஸோ இந்த ஆசிட்னால பற்கள் தேய்மானம் ஆகும்போது பற்கள் கூச்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தேஞ்ச பற்கள் எஸ்பெஷலி வந்து ஈர் லெவல் கீழே இறங்கி இருக்கும்போது தேஞ்ச பற்களில் சொத்தையாகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. டூத் சென்சிட்டிவிட்டி, டூத் வேர், அதனால பற்களான டீகே, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட டாக்டரை போய் பார்த்துட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கணும். டென்டலை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் யூஸ்வலாக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னா, அஃப்கோர்ஸ் இந்த மவுத் அல்சர் வந்ததுன்னா, ட்ரை மவுத் வந்ததுன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். பேட் பிரெத் வந்ததுன்னா அது எப்படி அவாய்ட் பண்ணுறதுக்குன்னு வீல் கிவ் அ கவுன்சிலிங், என்ன மாதிரி பண்ணால் அதை அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு. அல்சர் வந்துச்சுன்னா அந்த புண்ணு சீக்கிரம் ஆற்றுறதுக்கு என்ன உண்டோ ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆசிட் வந்து டூத்தில் பட்டு தேயாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக பல் தேஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஃபில்லிங் பண்ணி
அந்த தேஞ்ச எனாமல் பகுதியை மேலும் தேயாமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும், சொத்தை வராமையும் ப்ரிவென்ட் பண்ண முடியும். பற்களுக்கு பொதுவாக ஸ்ப்ளிண்ட் மாதிரி கொடுத்து அந்த பற்களோட சர்ஃபேஸை வந்து நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் தான் ஸ்பெசிஃபிக்காக உள்ள அந்த ஸ்ப்ளிண்ட் மூலமாக என்ன பண்ணலான்னா அந்த கூச்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஸ்பெசிஃபிக்காக பேஸ்ட் இருக்குது. அந்த பற்களோட மினரல் கண்டென்ட்டை பண்ணி பற்களை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ஸ்பெசிஃபிக் பேஸ்ட் இருக்குது. இதெல்லாம் யூஸ்வலாக வீல் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணினா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ப்ராப்ளம் அந்த பற்களுக்கு வந்து டேமேஜ் அதிகமாக ஆகாமல் பாதுகாக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் வீடியோவை லைக் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.